ஆக்சுவலாக 16 போட்டாங்க, அப்புறம் சுற்றி மாற்றத்து 19 மாற்றினாங்க. அதுவும் பத்தாத சூழ்நிலை இருக்குது. ஸோ மாணவர்கள் இந்த தேர்வுக்கு வரக்கூடாது என்ற எண்ணத்திலே இதை அறிமுகப்படுத்தி இருக்கார்கள். வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவு தமிழகத்தில் மட்டும்தான் 2 லட்சம் மாணவர்கள் தட்டிச்சு பயிர்க்கிறார்கள். இப்போ போக பார்த்தோன்னா ரொம்ப குறைவாக போகும். பையன்களுக்கே ஒரு வெறுப்பு வரக்கூடிய அளவுக்கு அதை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இதை எதிர்த்து தான் இந்த தினம் செய்து கொண்டு இருக்கின்றோம். இதில் தமிழகத்திலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வந்திருக்கிறார்கள். ஆகவே இது முழுமையாக நம்ம கண்டிக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற துறைகள், மெக்கானிக்ஸ் இருக்காங்க, ரிப்பன் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் டீலர்ஸ் இருக்காங்க, மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. அவ்வளோ பேருடைய வாழ்வாதாரமும் இதில் டோட்டலாக கிட்டத்தட்ட தமிழகத்தில் இதை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பங்கள் என்று சொன்னால் 10 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 10 லட்சம் குடும்பங்கள் இதில் நடுத்தருவுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இதை எதிர்த்து தான் இன்றைய தினம் குழுமி இருக்கின்றோம். இன்றைய தினம் இதுக்காக திரு சோமசங்கர் அவர்கள் ஒரு கேஸ் போட்டிருக்கிறார்கள். அதனுடைய ஏறி இன்றைக்கி வருது, ரிட் அப்பீல் இன்றைக்கி வருது. அதனுடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வேறு இது உடனடியாக இந்த 197 ரத்து செய்ய வேண்டும். அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் பிப்ரவரி எக்ஸாமினேஷன் தட்டச்சு எக்ஸாமினேஷனை தள்ளி வைக்க வேண்டும். தட்டச்சு சுருக்கிட்டு எல்லா எக்ஸாமினேஷன் பழைய லெவலுக்கு கொண்டு போகணும். அடுத்ததாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதை பழைய மெத்தட்லேயே வைக்கணும். இது வரைக்கும் எப்படி இருந்ததோ அதே மெத்தடில் இருந்தால் ஒரு 1/4 மணி 15 மினிட்ஸில் முடிய வேண்டிய விஷயத்தை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இழுத்தடிக்கிறாங்க. இதை அறவே நீக்க பழைய மெத்தட் கொண்டு வரும். பேர் சார் ரவிச்சந்திரன், திருச்சி.